பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன்றீங்க, எப்படிங்க? சொன்ன அழமாட்டியே. முதல்ல சொல்லுங்க. நான் விஆர்எஸ் வாங்கிட்டேன். என்னங்க, என்ன சொல்றீங்க? பயப்படாத சரசு. நான் லோனுக்கு தான் முயற்சி பண்ணேன். ஆனா அது கிடைக்கிற மாதிரி தெரியல. விஆர்எஸ் வாங்கினா முழு பணமும் வந்துடும் சொன்னாங்க. அதனால தான் துணிஞ்சு வேலையை விட்டுட்டேன். உன்னை இப்படி ஒரு பொட்டு நகை இல்லாம மூலியா பார்க்கறதுக்கு என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சரசு. என்னங்க நீங்க ஏங்க இவ்வளவு அவசரப்பட்டீங்க? என்ன கேட்காம ஏங்க வேலையை ரிசைன் பண்ணீங்க? என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல. கேட்டா நீ வேணான்னு சொல்லுவ, அதனாலதான் சொல்லல. என்னங்க இது கவர்மெண்ட் வேலைங்க. அதுவும் கௌரவமான வேலை, நிரந்தரமான வேலை. இப்படி அநியாயமா வேலையை விட்டுட்டு வந்து நிக்கிறீங்களே, இதுக்காக வாங்க நீங்க 15 வருஷம் கஷ்டப்பட்டீங்க. நேத்து நடந்த விஷயத்தை யோசிச்சு பாரு சரசு. எது கௌரவம், எது நிரந்தரம்? உன் தங்கச்சி, கூட பிறந்த தங்கச்சி, நகைக்காக பணத்துக்காக பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் பேசி, நடந்து கூடாத மாதிரிலாம் நடந்து நம்மளை எவ்வளவு அவமானப்படுத்திட்டா. உங்களை தகாத வார்த்தையில பேசிட்டா. அது என்னாலயும் தாங்கிக்க முடியலதான். என்ன விடு சரசு. நானாவது வெளியாடு, நீ யாரு? சொந்த அக்கா. தாலியை கழட்டி கொடுக்கற, கொஞ்சம் கூட உறுத்தலே இல்லாம அதை வாங்கி கணக்கு பார்க்கறான். அவங்க சொந்த தங்கச்சி தானே. இந்த உலகத்துல அன்பு, பாசம், ஈவு, இரக்கம் இதெல்லாம் எங்க போச்சுன்னே தெரியல. பணத்துக்காகவும் நகைக்காகவும் அதெல்லாம் விலை போயிருன்றது நேத்து உன் தங்கச்சி நடந்துகிட்டப்பதான் எனக்கு தெரிஞ்சது. பார்த்து ரொம்ப நொந்துட்ட சரசு. இல்லங்க, நீங்க என்ன காரணம் சொன்னாலும் சரி, உங்க வேலையை நீங்க விட்டுருக்க கூடாது. என் மனசு ஆறவே மாட்டேங்குது. பணம் வேணும்னா சங்கர் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருந்தா போதும். எத்தனை லட்சம் வேணாலும் உங்க கால்ல கொண்டு வந்து கொட்டிருப்பான். அவன் தான் ஊர்லயே இல்லையே. போன்ல சொல்லிருந்தாலே போதுமேங்க, அவன் பணம் கொடுத்திருப்பானே. அட்லீஸ்ட் அவனையாவது ஒரு வார்த்தை நீங்க கேட்டிருக்கலாம்ல. இல்ல சரசு, இது ஏன் பிரச்சனை, இது ஏன் வேலை. இதுல நான் தான் முடிவு எடுக்கணும். தேவையில்லாம சங்கர்ட்ட சொன்னா அவன் பாவம் ரொம்ப வருத்தப்படுவான். வருத்தப்படுவானா? சொன்னா அவளை உண்டு இல்லன்னு பண்ணிடுவான். அதான் சரசு, அதனாலதான் வேணான்னு சொன்னேன். குடும்பத்துக்குள்ள குழப்பம் வேணாம். இல்லங்க, நிச்சயம் நான் சங்கர் கிட்ட சொல்லுவேன். என் தம்பி கிட்ட நான் எதையும் மறைச்சு பழக்கம் இல்ல. நான் சொல்லலைனாலும் என் கண்ணை பார்த்து அவன் கண்ணை பிடிச்சிருவான். இந்த பார் சரசு, ஏற்கனவே சங்கருக்கு பாஸ்கரை பிடிக்காது. அவனுக்கு தெரிஞ்சா பாஸ்கரை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவான். இப்படி அவமானப்படுத்துறதுக்கா அவங்களை கஷ்டப்பட்டு இங்க கூட்டிட்டு வந்த? பணம் தானே சரசு, போனா போது விடு. மன கஷ்டத்தை விட பண கஷ்டம் ஒன்றும் பெருசு கிடையாது. சத்தியமா நான் அந்த நகையை திருடல சரசு. அதை நிச்சயம் அந்த பாஸ்கர் தான் திருடி இருப்பான். இதை என்னால் நிரூபிக்க முடியும். அப்படி நிரூபிச்சா தேவையில்லாம அவங்களுக்குள்ள மனஸ்தாபம் வரும். அவங்க 2 பேரும் பிரியிற மாதிரி ஆயிடும். எதுக்கு அவங்கள பிரிச்ச பாவம் நமக்கு எதுக்கு சரசு? இவ்வளவு நல்ல மனசுள்ள உங்களை என் தங்கச்சி எவ்வளவு கேவலமா பேசிட்டா. அதை நினைச்சதாங்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீதானே சரசு அவங்க 3 பேருக்கும் நாம தான் அப்பா அம்மாவா இருக்கணும்னு சொன்ன. நம்ம பிள்ளைங்க தப்பு பண்ணா நம்மளே தண்டிக்க முடியுமா? பணம் வரட்டும், காயத்ரிகிட்ட கொடுத்து செட்டில் பண்ணிட்டு நாம இந்த வீட்டை விட்டு வேற வீட்டுக்கு போயிடுவோம். ஆனா இந்த வீட்டை விட்டு போகும்போது நீ உன் நகையோட தான் வருவ. பார் சரசு, அது வரைக்கும் உன்னை சந்தோஷமா வச்சுக்க வேண்டியது என்னோட கடமை. உன் நகையை விட உன் முகத்தில் இருக்கிற புன்னகை தான் எனக்கு முக்கியம். இதே மாதிரி எப்பவும் சிரிச்ச முகத்தோடு இருக்கணும். வீட்டுல யாரு இருக்காமா? யார் தம்பி, என்ன வேணும்? பாஸ்கர் இல்லையாமா? அது இப்படிதான் வீட்டுக்குள்ள வந்து நின்னு கேப்பியா? முதல்ல வெளியில பாப்பா. நீ கத்தாதமா. யாருப்பா நீ? உனக்கு என்ன வேணும்? இப்ப நீ போல நான் சத்தம் போட்டு ஊரை கூப்பிடுவேன். நான் குபேரன் சிட் பண்ணி சேர்ந்து வரேன். எதுக்கு?
உங்களை திருநான்ல அதை பத்தி விசாரிக்க வந்திருக்கேன். என்ன ஆளாளுக்கு விளையாடுறீங்களா? அன்னைக்குதான் உங்க சீட்டு கம்பெனில இருந்து வந்து என் பிள்ளைய கூப்பிட்டு பேசினாங்க. 8 லட்சம் ரூபாய் கொடுத்தா உடனே உங்க பிள்ளைய கேஸ்ல இருந்து விடுவிச்சிடறேன்னு சொன்னாங்க. என் பிள்ளையும் அங்க எங்கன்னு கஷ்டப்பட்டு புரட்டி பணத்தை ரெடி பண்ணி கொடுத்தான். என்னம்மா உளர்ற? அப்படி எதுவும் நடக்கல. உங்களுக்கு என்ன சார் தெரியும்? பொய் சொல்றீங்களா? ஓம்புல தான் போய் சொல்றான். யாரை ஏமாத்த பாக்குறீங்க? இப்படிலாம் வந்து கேப்பீங்கன்னு தெரியும். அதனாலதான் என் பிள்ளை என்கிட்ட வந்து பணம் கட்டிட்டேம்மா, அதுக்கான ஜெராக்ஸ் காப்பி என்கிட்ட இருக்கு, உங்ககிட்ட யாராச்சும் வந்து கேட்டாங்கன்னா அதை எடுத்து காமிங்கன்னு சொல்லியிருக்கான். என்னை யாரும் ஏமாத்த முடியாது. அதை முதல்ல காட்டுங்க. இருங்க ஒரு நிமிஷம். இந்தாங்க புடிங்க. இது என்கிட்டே இருக்கட்டும். கம்பெனில போய் கேட்டுட்டு அப்புறம் வரேன். போங்க கேளுங்க. இன்னும் எத்தனை பேர் வேணும்னாலும் வாங்க. ஆளாளுக்கு ஒரு ஜெராக்ஸ் கொடுத்து அனுப்புறேன். எத்தனை பேர் கிளம்பி இருக்கீங்க இப்படி? என் பிள்ளைய நிம்மதியா வாழ விடவே மாட்டீங்களா? நீங்க எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க. என் பிள்ளைய இப்படி அலக்கழிக்கிறீங்களே, நீங்க எல்லாம் நாசமா போகணும். முதல்ல வெளியில போங்க. விளங்க மாட்டீங்க நீங்க. வீடு திறந்திருந்தா இஷ்டத்துக்கு அவாம கிளம்பி வரான். சரி நீங்க எங்க இருக்க? நான் வந்துறேன். ஓகே சார். யாரை பார்க்கணும்? நான் போலீஸ் மேனேஜரை பார்க்கணும். உள்ள போங்க சார். சரி, நான் அப்புறம் கூப்பிடுறேன். வாங்க சார், உட்காருங்க. நான் இன்ஸ்பெக்டர் கேசவன். சொல்லுங்க சார். பாஸ்கர் விஷயமா என்கொயரிக்காக வந்திருக்கேன். ஆமா, அவர் ரெடி கேஷா கொடுத்தாரா? ஆமா சார், ஃபுல்லா அவர் பணமா தான் கொடுத்தாரு. ரெடி கேஷா தான் கொடுத்தாரு. கூட யாராவது வந்தாங்களா? ஆமா, அவர் கூட ஒரு வக்கீல் வந்தாரு. பணம் எப்படி கிடைச்சது? ஏதாவது டீட்டெயில் எதுவும் சொன்னாங்களா? அதெல்லாம் எதுவும் சொல்லல சார். தேங்க்யூ சார். ஓகே சார். என்ன திவ்யா, எதுக்கு என்ன அவசரமா பார்க்கணும்னு சொன்ன? அது ராஜா விஷயத்துல நம்ம ஒரு முடிவுக்கு வரணும் கவிதா. என்ன முடிவு? ராஜாவோட அம்மா அப்பாவை பார்க்கும்போது பாவமா இருக்கு கவிதா. அப்போ நான் பாவம் இல்லையா? அவங்களுக்கு தீர்ப்பு எப்படி வரும்னு தெரியாது. நாளைக்கு அவங்க புள்ள ராஜா அவங்களுக்கே திரும்ப கிடைக்கலாம். என் அண்ணன் எனக்கு திரும்ப கிடைப்பானா? நஷ்டப்பட்டு நிக்கிறது நான் தான், அதை புரிஞ்சுக்கோ. ஆமா, உனக்கு என்ன ஆச்சு திவ்யா? நீ எப்பவுமே தெளிவா தானே இருப்ப. உனக்கு எதுக்கு இந்த குழப்பம்? ராஜா இந்த தப்பு பண்ணலன்னு நினைக்கும் போது எப்படி என்னால சும்மா இருக்க முடியும் கவிதா? இது பாரு, நான் சொல்றது தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா கேளு. நீ உண்மையிலேயே ஒரு சகோதரியா, ஒரு தோழியா நினைச்சேனா தயவு செஞ்சு எப்படியாவது ராஜாவை காப்பாத்து. அவரை வெளியில கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணு கவிதா. அது நீ எனக்கு செய்யற பெரிய சகாயமா இருக்கும். பிளீஸ். ஏய், நீ ஏன்டி இப்படி எல்லாம் நடந்துக்கிற? அன்னைக்கு என்னடானா சுப்பு என்கிட்ட போன் பண்ணி ராஜாவுக்காக திவ்யா ரொம்ப வருத்தப்படுறான்னு சொல்றாரு. எனக்கு ஒன்னும் புரியல திவ்யா. ராஜாவுக்கும் உனக்கும் இருந்த உறவு கோர்ட் வரைக்கும் வந்தாச்சு. என்னைக்கு நீ டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியோ அன்னைக்கே உங்களுக்குள்ள உறவு முடிஞ்சு போச்சு. இப்ப தேவையில்லாம ராஜாவுக்காக பரிதாபப்படாத. ராஜாவை பெத்தவங்க அழத்தான் செய்வாங்க, அது அவங்களோட தலையெழுத்து. ஒரு கொலகார புள்ளைய பெத்த பாவத்துக்கு அழுதுதான் தீரணும். அவார்டா தருவாங்க? ஐயோ, நீ அப்படி எல்லாம் சொல்லாத. ராஜா எந்த தப்பும் பண்ணல. அவர் ஆகாஷ கொலை பண்ணல. ராஜா அந்த கொலையை பண்ணலன்னு சொல்றியே, அப்ப அந்த கொலையை யார் பண்ணது?
ராஜா நான் தான் கொலை பண்ணேன்னு போலீஸ்ல சரண்டர் ஆயிட்டானே. அவன் கொலை பண்ணலன்னா எதுக்கு சரண்டர் ஆகணும்? நான் உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்க போறேன்னு தெரியல. எனக்கு எதுக்கு நீ புரிய வைக்கணும்? ராஜா என்னைக்கு இருந்தாலும் தூக்கு மேடைக்கு போக வேண்டியவன். அவனை காப்பாத்தணும்னு நினைக்காத. கவிதா, நான் திரும்பவும் சொல்றேன், ராஜா நிரபராதி. அப்ப குற்றவாளி யாரு? நான் தான் குற்றவாளி. நான் தான் உன் அண்ணன் ஆகாஷ கொலை பண்ண. நல்லா இருக்கு திவ்யா, உன் நடிப்பு நல்லா இருக்கு. ராஜாவை காப்பாத்த உனக்கு வேற வழியே தெரியலையா? நீதான் என் அண்ணனை கொலை பண்ணேன்னு பழிய ஊ மேல போட்டுக்கிற அளவுக்கு ராஜா என்ன அவ்வளவு பெரிய தியாகியா? நீ பண்ணாத தப்புக்கு ராஜாவை காப்பாத்திட்டு நீ ஜெயிலுக்கு போறியா? ஐயோ கவிதா, உண்மையிலேயே நான் தான் உன் அண்ணனை கொலை பண்ண. நான் சொல்றத நம்பு. சும்மா உணர்ச்சி வசப்பட்டு பேசாத. நான் ஒரு போலீஸ்காரி. ஆளை பார்த்தே அக்யூஸ்டா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடுவேன். நீ என்ன சத்யவான் சாவித்திரி காலத்திலயா இருக்க? அவதான் புருஷன் தப்பு பண்ணிருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி கூடையில உட்கார வச்சு தலை மேல தூக்கிக்கிட்டு போய் புருஷனை காப்பாத்தணும்னு நினைச்சா. நல்ல புருஷனா இருந்தா அவனுக்காக தியாகம் பண்ணலாம், தப்பு இல்ல. போயும் ஒரு கொலைகாரனுக்கா? ஐயோ கவிதா, நான் சொல்றத நம்பு. நான் உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்க போறேன்னு எனக்கே தெரியல. ஆனா நான் தான் கொலை பண்ண. நீ எப்படி சொன்னாலும் நான் அதை நம்ப தயாரா இல்ல. கவிதா, நான் என் மனசாட்சிப்படி நடந்துக்கணும்னு முயற்சி பண்றேன். நான் சொல்றதுதான் உண்மை. நான் தான் ஆகாஷ கொலை பண்ண. ராஜா எந்த தப்பும் பண்ணல. ஏய், உனக்கு ராஜாவை காப்பாத்தி தான் ஆகணும்னா அதுக்கு வேற எத்தனையோ வழிகள் இருக்கு. அந்த வழியில ஏதாவது முயற்சி பண்ணி பாரு. நீ கொலை பண்ணேன்னு சொன்னா நானும் நம்ப மாட்டேன், கோர்ட்டும் நம்பாது. கோர்ட்டுக்கு போனாலும் நீ தான் கோர்ட்ல நிப்பியே தவிர இந்த கேஸ் நிக்காது. கவிதா, என்ன நடந்ததுன்னு நான் சொல்றேன். உன் அண்ணன் அன்னைக்கு என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணாருன்னு நான் சொன்னேன்ல. ஆனா அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நான் உன்கிட்ட சொல்லல, மறைச்சிட்டேன். அன்னைக்கு நான் உங்க வீட்டுக்கு வந்திருந்தேன். உன் அண்ணன் என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணாரு. அவர்கிட்ட இருந்து என்ன நான் காப்பாத்திக்கிற போராட்டத்துல அவரை நான் பிடிச்சு தள்ளி விட்டுட்டேன். அவரு கீழே விழுந்துட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் அவரு எந்திரிக்கவே இல்லை. கவிதா, நான் சொல்றதுதான் உண்மை. என்ன காப்பாத்துறதுக்காக ராஜா இப்போ அவர் மேல பழியை ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போயிருக்காரு. ஆமா, நீ ஆகாஷை எப்படி கொலை பண்ணேன்னு சொன்ன? நான் கொலை பண்ணணுங்கிற மோட்டிவ்ல பண்ணல கவிதா. நான் என்ன காப்பாத்திக்கிறதுக்காக தள்ளிதான் விட்டேன். அவர் தலையில அடிபட்டு இறந்துட்டாரு. நீ சினிமாவுக்கு கதை எழுத போலாம் திவ்யா. நல்ல கற்பனை வளலாம் இருக்கு. ஆகாஷோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பெங்களூர்ல இருந்து வந்திருக்கு. நீ தள்ளி விட்டதால ஆகாஷ் செத்துட்டுதான் சொன்னியே, அந்த ரிப்போர்ட்ல என்ன இருக்குன்னு தெரியுமா? என்ன இருக்கு? அதுல என்ன இருக்குன்னு உன்கிட்ட இப்ப நான் சொல்ல மாட்டேன். அது தொழில் தர்மம். ஆனா நீ பொய் சொல்றேன்னு மட்டும் அப்பட்டமா தெரியுது. என் அண்ணனை கொன்னவனை காப்பாத்தணும்னு நினைக்காத. உன் எதிர்காலத்தை பத்தி யோசி போ. நான் உன் ஃப்ரெண்ட் மட்டும் இல்ல திவ்யா, நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவ. யாரையோ காப்பாத்த போய் உன் வாழ்க்கையை நீ தொலைச்சிடாத. எனக்கு நிறைய வேலை இருக்கு. நீ அவசரமா பாக்கணும்னு சொன்னதுனால தான் வந்தேன். நான் வரேன். கவிதா, எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க. வைஃபோட செக்அப் வந்திருந்தேன். ரிசல்ட்ஸ் வேணும். 1 minute வெயிட் பண்ணுங்க. அஞ்சலி, இந்த பேருக்கு உடனே அட்மிஷன் போடு. இங்க பாத்துட்டு இருக்கேன். நான் உள்ள வேலையா இருக்கேன், நீ அட்மிஷன் போடுற. நீங்க அவளை கவனிங்க, நான் பார்க்கட்டுமா? பாருங்க, சீக்கிரம் கொடுங்க.
கிடைச்சிடுச்சு. ஓகே அஞ்சலி, அட்மிஷன் போட்டியா? இது போட்டுட்டு இருக்கேன். கொஞ்சம் சீக்கிரமா வெறியாச்சு. இதோ நர்ஸ், ஒரு கிளாரிஃபிகேஷன். டாக்டர்கிட்ட தான் கேட்கணும், அவங்க தான் சொல்லுவாங்க. டாக்டர் நேத்து வெரிஃபை பண்ணி சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நீங்களும் ஒரு வாட்டி பார்த்து சொல்லுங்களேன். கங்க்ராச்சுலேஷன் சார், ரிசல்ட் பாசிட்டிவா தான் வந்திருக்கு. ஓ தேங்க்ஸ். இப்படி இருந்தா பாசிட்டிவ்னா? ஆமா சார். தேங்க்ஸ். தேங்க்யூ. ஓகே சார். கவிதாவும் கர்ப்பமா இருக்காளா? அவ்வளவு தூரத்துக்கு போயிடுச்சா? கோல்மால் வேலை பண்ணிருக்கான். இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணிட்டு பொண்டாட்டிக்கிட்டு உத்தம புருஷன் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கானே. அட, ஒரு பக்கம் கவிதா, இன்னொரு பக்கம் சரசு, இது பத்தாம காயத்ரி வரை ரூட் விட்டு வந்திருக்கான். கிராதக. இது தெரியாம அவன் பொண்டாட்டி என்னடா கற்பூரம் எடுத்து ஆரத்தி காட்டிக்கிட்டு இருக்கா. அந்த போலீஸ்காரி இவனுக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்கா. சகல மாட்டினேன். நேரம் வரட்டும், உனக்கு வைக்கிறேன்டா மகனே. ஆப்பு. குட்டி. வா பாஸ். எப்படிலாம் இருக்க? நல்லா இருக்கேன். அப்புறம் குட் நியூஸ்டா. வைஃப் பிரெக்னெண்டா இருக்கா? அப்படியா? கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூடா. ஓகேடா. சரிடா. சரி, ஓகே. ஒரு நிமிஷம். முதல்ல போன பேசு. இந்த வந்துடுறேம்மா. ஃப்ரெண்டுகிட்ட பேசிட்டு இருக்கேன், அதை வந்துடுறேன். நான் கிளம்புறேன்டா. சரி, ஓகேடா. பாய் பாய். யார் சார் நீங்க? போலீஸ். போலீஸா? எங்கடா ஓடுற? ஹலோ, எங்கடா பாருங்க சார். கை விடுங்க சார். ஓட சொல்றேன்ல. உன் பேர் என்னடா? குட்டி சார். எருமை மாடு கள்ளி தண்ணி குடிக்கிற தொட்டி மாதிரி இருந்துகிட்டு பேர் குட்டியா? ஆமா, பாஸ்கர் உன்னோட ஃப்ரெண்டு தானே? ஆமா சார். நீ அவனை என்னடா கோல்மால் தனம் பண்றீங்க? சொல்றா. சொல்றியா இல்ல மறுபடியும்? வேணாம் சார், சொல்லிடுறேன். சொல்றா. சொல்றா. சொல்றா.